பாஜக வேட்பாளர் பட்டியல் ரெடி. கோவையில் போட்டியிடும் அண்ணாமலை. என்ன தொகுதி தெரியுமா? இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 10 மாதங்களே இருக்கும் நிலையில் தேர்தல் களம் அனல் பறந்து வருகிறது. கூட்டணியை உறுதி செய்ய திமுக, அதிமுக 2 கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் நெருங்கும் தருவாயில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தால் 2 கட்சிகளுக்கும் இடையில் இணக்கமான ஒரு சூழல் உருவாகாது என்பதால் சுமார் தேர்தலுக்கு 1 வருடத்திற்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் அமித்ஷா. தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 11% வாக்குகளை பெற்ற பாஜக இந்த முறை அதிமுக கூட்டணியில் எத்தனை சீட்டுகளில் போட்டியிட இருக்கிறது என்கின்ற எதிர்பார்ப்பு பாஜகவினர் மத்தியில் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் 40 முதல் 50 தொகுதிகள் வரை பாஜக போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்பொழுது என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள பகுதியாக முதல் இடத்தில் கொங்கு மண்டலம், அதற்கு அடுத்த இடத்தில் தென் மாவட்டம் உள்ளது. அந்த வகையில் கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டத்தில் முழுமையாக வெற்றியை பெற வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக அதிமுக பாஜக 2 கட்சிகளும் வேலை செய்து வருகிறது. இந்த நிலையில் தென் மாவட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியிலும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பாஜகவில் இணைந்த விஜயதாரணி விளவங்கோடு தொகுதியிலும், எம்.ஆர். காந்தி நாகர்கோவில் தொகுதியிலும் பாஜக சார்பில் போட்டியிடுவார்கள் என கூறப்படுகிறது. தென் மாவட்டத்தின் தலைநகரான மதுரையில் பாஜக 2 அல்லது 1 தொகுதியில் போட்டியிடும் என கூறப்படுகிறது. சங்க தமிழ் வளர்த்த மதுரையில் தாய்மொழி தமிழை கொண்ட அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தில் கடந்த 2 வருடங்களாகவே மாநில அளவில் பாஜகவில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படவில்லை. இதனால் மதுரையில் பெரும்பான்மையாக இருக்கும் சமூகத்தை பாஜக புறக்கணிக்கிறதா என்கிற குமுறல் மதுரை மக்கள் மத்தியில் உண்டு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு எப்படி கொங்கு மண்டலத்தில் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த வானதி ஸ்ரீனிவாசன், அதே போன்று நாகர்கோவில் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தில் இருந்து எம்.ஆர். காந்திக்கு பாஜக வாய்ப்பு கொடுத்ததோ, அதே போன்று மதுரையிலும் வரும் சட்டசபை தேர்தலில் அங்கே பெரும்பான்மையாக இருக்கும் சமூகத்தினருக்கு மதிப்பளிக்கும் வகையில் அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தான் பாஜகவில் சீட் என்பதில் பாஜக தலைமை உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் ஆகிய 3 தொகுதிகளில் ஒரு தொகுதி அண்ணாமலை போட்டியிடுவார் என்றும், அதில் கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கோவையில் ஒரு தொகுதியில் போட்டியிட்ட பாஜக இம்முறை 2 தொகுதியில் போட்டியிடும் என்றும், அதில் கோவை தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன், மற்றொன்று கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவார் என கூறப்படுகிறது.